தமிழ் பொக்கிஷத்துல ஃபயர் அப்டேட் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலிருந்து தான் தொடங்கணும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரஷ்யாவை தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் உக்ரைனை தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த யுத்தம் நீண்டுகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ரஷ்யாவா இருக்குமா, உக்ரைனா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த இரண்டு நாடுகளை விட மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. சாப்ரோசேஷியா அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு, அணுமின் நிலையம். இந்த அணுமின் நிலையத்தை சுற்றி தான் எப்போவுமே ஒரு யுத்தத்தினுடைய முடிவு தொடங்கும், இல்லாட்டி ஆரம்பம் அப்படிங்கிறது அதுலேருந்து ஆரம்பமாகும். ஸோ ஆரம்பத்தையும் முடிவையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அணுசக்திக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க எழுதப்படாத விதி. இரண்டாவது உலகப்போர் முடிவுக்கு காரணம் அதே அணுசக்தி தான். அதே மாதிரி மூன்றாவது உலகப்போர் தொடங்குவதற்கான காரணமும் அதே அணுசக்தியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாப்ரோசேஷியா அப்படிங்கிறது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் பலவிதமான லீக் வந்துருச்சு, அங்கே ரூஃப் உடஞ்சிருச்சு, மிசைலை கொண்டு அடுக்கி வச்சுருக்கீங்கப்பா, ஸோ அங்கே பல சோதனைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு IAEA அமைப்பு சொல்கிறாங்க. அந்த அமைப்புக்கு UN என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கண்டிப்பாக அங்கே பார்க்கணும், அங்கே பார்த்து என்னென்ன விதிமீறல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ IAEA அமைப்பு நேராக கியூ அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்துக்கு வராங்க. அங்கே வந்தவங்க அப்படியே ரஷ்யாட்ட கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறாங்க. ரஷ்யாவும் IAEA அமைப்பை உள்ளே அனுப்புகிறாங்க. வேறு யாரும் உள்ளே போகலை. அதாவது உக்ரைனுடைய ஜேர்னலிஸ்ட், உக்ரைனில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த சாப்ரோசேஷியாவுக்குள்ளே போகலை. அந்த சாப்ரோசேஷியாவுக்குள்ளே போய் வெளியில் வந்த IAEA ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஐநா சபைக்கு அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு பிறகு செல்லும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில் வருது. அந்த ரிப்போர்ட்டில் நிறைய விதிமீறல்கள் இருக்கு, நிறைய பேர் அங்கே துன்பப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவுக்கு இதை பார்க்கும்போது கடும் கோபம். நாங்கள் என்ன விதிமீறல்கள் செஞ்சோம், எத்தனை நபர்கள் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷனை IAEA அமைப்பு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த IAEA அமைப்பு ரஷ்யா எங்களை மிரட்டுறாங்க, ரஷ்யா இந்த ரிப்போர்ட்டை அப்படியே திரித்து சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டை மறுபடியும் சப்மிட் பண்ணுறாங்க ஐநா சபைக்கு. இது உலக அளவில் பேசு பொருளாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் உக்ரைனுக்குள்ளே வந்து இறங்குறார். யார் தெரியுமா இந்த அந்தோனி பிளிங்கன் அவர்கள்? அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி. இவர் வரப்போறாரு, உக்ரைனுக்குள்ள வரப்போறாருன்னு ஏதாவது செய்தி இருந்ததா? இல்ல. கேட்டா சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ சர்ப்ரைஸ் விசிட்டா அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி உக்ரைனுக்குள்ள வந்த பிறகு இன்னொரு சர்ப்ரைஸ் நடக்குது. கிட்டத்தட்ட 675 மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத நாங்க யாருக்கு கொடுக்க போறோம்? உக்ரைனுக்கு கொடுக்க போறோம். இன்னும் நிறைய ஃபண்ட் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். இந்த 675 மில்லியன் அப்படிங்கிறது உக்ரைன் புதுசா குண்டுகள், வெப்பன்ஸை வாங்குறதுக்கு அப்படிங்கிற அறிவிப்பு அமெரிக்கா கொடுக்குறாங்க. அந்தோனி பிளிங்கன் அவர்கள் வந்துட்டாங்க. IAEA ரிப்போர்ட் வெளியாகிவிட்டது. அப்படின்னா அடுத்ததா ரஷ்யா என்ன செய்ய போறாங்க? ரஷ்யாவுக்கு ஆதரவா இந்தியா நிற்கிறதாமே அப்படிங்கிறத இந்தியா மீண்டும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறார்களே, அது எப்படி நடந்தது? இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுடைய நிலைமை என்ன, ரஷ்யாவினுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கும்? இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். டோட்டலா உலக அரசியலினுடைய அடுத்த முக்கியமான நகர்வை பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி KGF அப்படிங்கிற நம்முடைய தங்க சுரங்கம் என்ன ஆனது, அதுக்கு பின்னாடி இருந்த வரலாறு என்ன, அது மூடப்பட்டதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு ஆடியோ புக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் FM. அந்த ஆடியோ புக்கை நீங்க கேட்கணும்னா குக் FM டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு TPM50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜ்ல ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்க கேட்கலாம். ஸோ சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அணுமின் நிலையம் தான் எல்லாருடைய பார்வையுமா அப்படின்னு பார்த்தா ஆமா. அங்க சின்னதா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, இங்கே அணு ஆயுதம் இல்லாட்டி அணுசக்திக்கான போர் அப்படிங்கிறது தொடங்கும். ஏன்னா அங்கிருந்து ரேடியேஷன் வெளியேறி விட்டது, கண்டிப்பா இதை எதிர்க்கிறதுக்கு நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அங்க மறுபடியும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை தடுப்பதற்காகத்தான் நிறைய நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, ஓகேப்பா எப்படியாவது இதை பேச்சுவார்த்தை வழியா முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல குறிப்பா ஒரு நாடு இந்தியாவும் தான். இந்தியா என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 நாட்டு பிரச்சனை, இதுல தேவையில்லாம நிறைய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு நாட்டை தனிமைப்படுத்துது அப்படிங்கிறதுலாம் நடக்காது, இது என்ன இப்போ பழைய காலம் மாதிரியா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க.
அதே கேள்வியை நேத்து புட்டின் அவர்கள் கேட்டிருக்காங்க. புட்டின் அவர்கள் கேட்டது ரஷ்யாவினுடைய விளாடிவோஸ்டாக் அப்படிங்கிற நகரத்தில் நடக்கக்கூடிய ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிற அந்த ஃபாரத்தில், அந்த கூட்டமைப்பில் தான். ஸோ இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது ரஷ்யாவில் நடைபெறுகிறது. அப்படி ரஷ்யாவில் நடைபெறும் போது புட்டின் அவர்கள் ஒரு ஸ்பீச்சை கொடுக்கிறார். இது சென்ட்ரலைஸ்டான ஸ்பீச்சாக பார்க்கப்படுது. பல உலக நாடுகள் நினைக்கிறாங்க ரஷ்யாவை தனிமைப்படுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி. இப்போதைய காலகட்டத்தில் எந்த நாட்டையும் யாராலையும் தனிமைப்படுத்த முடியாது. நம்ம எல்லாருமே ஒரு நாடு இன்னொரு நாடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க? அதுவும் குறிப்பா ரஷ்யாவை தனிமைப்படுத்தலாம் அப்படிங்கிறது வெறும் பகல் கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்றாங்க. அப்படி சொன்னது மட்டும் கிடையாது, அதுக்கு பல விதமான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் ரஷ்யா மீது நீங்க பொருளாதார தடை போட்டுட்டே இருக்கீங்க, ஆனா ரஷ்யாவுக்கு இழப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. கவனிச்சு பாருங்க. இல்ல இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்கள், உலக அரசியல தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள், தெரிந்து கொள்ளும் நபர்கள், ரஷ்யாவுக்கு இதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு நினைச்சீங்க? எந்த பாதிப்பும் கிடையாது. 2022க்கு முன்னாடியும் ரஷ்யாவின் மீது பல பொருளாதார தடை இருந்தது. ரஷ்ய நாட்டு மக்கள் மீது பலவிதமான பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது. இது எல்லாமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. அங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு தடை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, எப்பா வேற ஒண்ணுமே இல்லை. ஆப்பிள் டிவைஸ் ஐபோன் 14 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 7ஆம் தேதி ஆப்பிள் ஈவெண்ட்ல இதை சொல்றாங்க. அப்படி விற்பனைக்கு வரக்கூடிய அந்த ஐபோன் 14 என்பது ரஷ்யாலையும் விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பொருளாதார தடை எங்க போச்சு? எங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் ஆப்பிள். அந்த ஆப்பிளினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஐபோன் 14, அது ஐபோன் 13, 12 அது மாதிரியான காப்பி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, அந்த ப்ராடக்ட்டை கூட ரஷ்யாவில் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவால் சொல்ல முடியல. ஸோ அப்படிப்பட்ட அமெரிக்கா ரஷ்யாவை தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது வெறும் பொய் வாக்குறுதிகள் மட்டும்தான். ஏன்னா அது ரஷ்யாவுக்கும் தெரியும். ஸோ சாப்ரோசேஷியாவில் இன்னைக்கு பலவிதமான தாக்குதல் நடந்ததுனால உக்ரைன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்ரோசேஷியாவை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக வெளியேறுங்க, உங்களுடைய சேஃப்டி உங்க கையில தான் இருக்கு, நாங்க வெளியேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? அங்க தாக்குதல் நடக்குது, உடனே சாப்ரோசேஷியா அப்படிங்கிற அந்த அணுமின் நிலையத்தை ஷட் டவுன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் இதை பத்தி நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னா, இவ்வளோ நாள் ஷட் டவுனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த உக்ரைன் அரசாங்கம் திடீர்னு பார்த்தா இந்த ரிப்போர்ட்டுக்கு பிறகு நீங்க ஷட் டவுன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஷட் டவுன் பண்ணலைன்னா அங்கே ரேடியேஷன் பெரிய அளவில் கதிர்வீச்சு தன்மை லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பேர் அங்கே குண்டுகளை போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, சாப்ரோசேஷியா அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படின்னா யார் குண்டுகளை போடுறா? உக்ரைன் குண்டுகளை போடுது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. அதை மறுக்கிறார்கள் IAEA அமைப்பும் ஐநா சபையும். ஐநா சபையில் இன்னைக்கு இன்னொரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரஷ்யாவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு நம்பகத்தகமான தகவல்கள் கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட நிறைய நம்பகத்தகுந்த பல தகவல்கள் யாருக்கு கிடைக்குதாம்? ஐநா சபைக்கு கிடைக்குதாம். ஐநா சபை கிட்ட நார்மலாக ஒரு தமிழனா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இலங்கையில் ஒரு கொடூரம் நடந்துச்சு, அந்த கொடூரத்துக்கு நிறைய ப்ரூஃப் அப்படிங்கிறது, வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே சப்மிட் பண்ணோம். கிடைக்கிற ப்ரூஃப் எல்லாம் எடுத்து அதை தொகுத்து பலவிதமான ஆவணப்படங்களா நம்ம கொடுத்தோம். அப்படி ஆவணப்படங்களா கொடுத்த பிறகு கூட இன்னைக்கும் அந்த போர் குற்றவாளிகள் சுதந்திரமா இலங்கையில வெளிநாடுகள்ல சுற்றி திரிகிறார்கள். 10 குழந்தைகள், 100 குழந்தைகள், 1000 குழந்தைகள் ஃபோர்ஸ்ஃபுல்லா ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது கொதிக்கக்கூடிய ஐநா சபை லட்சக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொஞ்சம் குவிக்கப்பட்டாங்க. இதுக்கு நீங்க சொல்ற பதில் என்ன? சிரியால இதே மாதிரி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு ஐநா சபையினுடைய பதில் என்ன? மறுபடியும் அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம எல்லாருமே வெளியில வரணும். மேற்குலகத்துல நடந்தது மட்டும்தான் பிரச்சனை, உலக அளவு பிரச்சனை. நம்மூர் சைட்லாம் நடக்கிறது, இல்லாட்டி ஆசிய சைடில் நடக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது. ஆப்பிரிக்கா கண்டம் ஒரு கண்டமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு நாடுகளே கிடையாது. அவங்க வெறும் அடிமைகள் தான் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் தான் இன்றளவும் யார் போயிட்டு இருக்காங்க? மேற்குலக நாடுகள் போயிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு புட்டின் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு ஸ்பீச், ஆமாப்பா துருக்கிய மீடியேட்டரா வச்சு நம்ம என்ன செஞ்சோம்? தானிய ஏற்றுமதி அப்படிங்கிறத செஞ்சோம். கிட்டத்தட்ட 87 ஷிப் அப்படிங்கிறது தானிய ஏற்றுமதியை செஞ்சிருக்காங்க. 60,000 டன்னுக்கு அதிகமான தானியங்கள் அப்படிங்கிறது இதே உக்ரைனை விட்டு வெளியில போயிருக்கு. ஆனா ஒரு நாட்டுக்கு தைரியம் இருக்கா? இந்த 87 கப்பல்கள்ல எத்தனை கப்பல் ஃபுட் கிரைசிஸ் நடந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறதை கேட்பதற்கான திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதனா நான் கேட்கிறேன், இந்த 87 கப்பல்ல அட்லீஸ்ட் பாதி கப்பல் உக்ரைன் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபுட் கிரைசிஸ்க்கு காரணம் ரஷ்யா தான், ரஷ்யாவினுடைய அந்த அனுமதி இல்லாதனால தான் எங்களுடைய தானியங்கள் பெருமளவு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாடுகளுக்கு செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரஷ்யா அந்த 87 கப்பல் கூடிய அந்த பட்டியலை எடுத்து அதில் வெறும் 2 கப்பல், அந்த 2 கப்பலில் இருக்கக்கூடிய தானியங்கள் மட்டும்தான் ஃபுட் கிரைசிஸ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறது. அப்படின்னா மீதம் இருக்கும் 85 கப்பல் எங்கே போயிருக்கு தெரியுமா? மேற்குலக நாடுகளுக்கு.
ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல இருந்த பலவிதமான ஃபுட் அப்படிங்கிறது, அந்த அந்த தானியங்கள் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் அதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மேற்குலக நாடுகளும் அவங்க நாட்டுக்கு தேவையாக பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையுமே விவசாயம் அப்படிங்கிறது மந்த நிலைமையில இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நம்ம நாட்டுக்கு தேவையான அந்த தானியத்தை உக்ரைன்லேருந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் விரும்புகின்றன, அதன்படியே நடக்கிறது. இதை நீங்க கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் அந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபாரத்தில் கேட்கிறார். ஸோ இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபாரத்தில் புட்டின் அவர்கள் வைத்த இந்த கேள்வியை நாமும் கேட்கலாம். அப்படின்னா நீங்க இன்னொரு பதில சொல்லலாம், இல்லப்பா ஐநா சபை வந்து ஒரு 5 ஷிப்பு 7 ஷிப்பை உக்ரைனுக்குள்ள அனுப்பி விட்டாங்களே அப்படின்னு சொன்னா அது ஐநா சபையினுடைய மிஷன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம சொல்றது உக்ரைன்ல இருந்து தானியங்களை மேற்குலக நாடுகள் ஃபுட் கிரைசிஸ் நிறைந்த நாடுகளுக்கு தான் அனுப்புறோம், அதுக்காக நீங்க இதை கண்டிப்பா என்ன செய்யணும், ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அக்ரிமெண்டினுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இந்த ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபாரத்தில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பங்கு பெறுகிறார். அப்படி பங்கு பெறும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, ஆமாம் நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்க தான் போகிறோம், 2 நாட்டு பிரச்சனையை மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க, பெரிய அளவு உலக பொருளாதார பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தேவை அந்த 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை வைத்து முடித்துக் கொள்வது மட்டும்தான் நல்ல ஒரு சொல்யூஷனாக தெரியுது. எங்கள் நாட்டுக்கு எங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் ரஷ்யாட்டிருந்து வாங்குவோம், எங்களுடைய உறவில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எங்களுடைய உறவில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்ற தைரியமிக்க இந்திய நாடு ரஷ்யாவிடம் இருந்து என்னதான் வாங்கிட்டு இருக்கோம், கச்சா எண்ணெய் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே ரஷ்யா சொல்றாங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளை நடுங்க வைக்க முடியும், இந்த வின்டர் சீசன்ல நடுங்க வைக்க முடியும், எங்ககிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எனர்ஜினா கேஸா இருக்கலாம், கச்சா எண்ணெயா இருக்கலாம். ஸோ பெருமளவு ஒரு பதட்டம் அப்படிங்கிறது இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சுற்றி வளர தொடங்கி இருக்கிறது. காரணம் வின்டர் வரப்போகுது, அந்த வின்டர்ல ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் கேஸ் கிடைக்கலனா பல நாடுகளுடைய நிலைமை பரிதாப நிலைமையாக மாறிடும். எல்லாருமே பிரான்ஸ்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, 10% எனர்ஜி உபயோகிப்பதை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஜெர்மனில சட்டம் வந்துருச்சு, வேற வழி இல்லப்பா, எமர்ஜென்சிக்கு நீங்க எப்படி கேஸை யூஸ் பண்ணுவீங்களோ கச்சா எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அப்படி யூஸ் பண்ணுங்க. நீ வாகனம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோதான் பெட்ரோல் இவ்வளோதான் டீசல் தரப்படும் அப்படிங்கிறது இப்போது பல நாடுகளிலும் எழுதப்படாத விதியா மாறிடுச்சு. கச்சா எண்ணெய் டீசலினுடைய விலையேற்றம் காரணமா பொருட்களினுடைய விலை 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் மிகப்பெரிய தலைவலியா மாறிட்டு இருக்கு. யூரோசோன்ல இருக்கக்கூடிய 19 நாடுகளுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்திகளும் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. இதெல்லாம் பொறுமையா பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. கேட்டா உலக வல்லரசு நான் தான், இப்போ உலக வல்லரசு நான் தான் அப்படின்னு சொல்றத அமெரிக்கா எப்படி நிரூபிக்கும்னா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மறுபடியும் அமெரிக்காட்ட வரணும், அமெரிக்காவினுடைய டாலரை வச்சு பலவிதமான அங்கே ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், யூரோ வச்சு செய்யவே கூடாது. அது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக பார்க்குது அமெரிக்கா. ஸோ யூரோவை டவுன் பண்ணிட்டோம்னா டாலர் மட்டும்தான் நிற்கும். அதே இது ரஷ்யா என்ன கேட்குறாங்க, ரூபில் வழியாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ரூபில் வழியாக பிஸ்னஸ் பண்ணுனா ரஷ்யாவுக்கு என்ன பொருளாதார தடை போட்டிருக்கணும் அதே பொருளாதார தடை உனக்கும் போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் மிரட்டல் கொடுக்கிறது அமெரிக்கா. ஆனால் சில நாடுகள் மட்டும், இந்தியா போன்ற நாடுகள் மட்டும் ரூபில் அப்படிங்கிறத வச்சு தான்ப்பா நான் வந்து என்ன வாங்க போகிறேன், கச்சா எண்ணெய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே டீலை அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. சரி, இவ்வளோ செஞ்ச அமெரிக்காவுக்கு ஏன் இந்தியா மேலே கை வைக்க முடியலை அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வரலாம். இந்தியா உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நாடாக மாறி நிற்பதால் மட்டும்தான், இல்லை யாருக்குமே உபயோகப்படாத, எந்த விதத்திலும் நன்மை இல்லாத, எந்த விதத்திலும் இளைஞர் பட்டாளம் இல்லாத, புத்தி இல்லாத, மூளை இல்லாத, டெக்னாலஜி வைஸ் எதுவுமே இல்லாத ஒரு நாடா இந்தியா இருந்தது என்றால் இந்தியா ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவின் மீது பலவிதமான பொருளாதார தடையை போட்டிருப்பாங்க. ஆனால் உலக கம்பெனிகள் நிறுவனங்கள் ரன் ஆகிறதுக்கு இந்தியாவினுடைய மூளை தேவைப்படுகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். அமெரிக்கா இந்தியாவை முடக்கிவிட்டது என்றால் உலகம் முடங்கிவிடும் அப்படிங்கிறதும் யாருக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தெரியும். அதனால தான் இந்தியாவின் மீது இப்போ கை வைக்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை நம்மளால பிளைண்டா நம்பவும் கூடாது, யார் சொன்னாலும் அவன் பேச்சையும் நம்பக்கூடாது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெலரஸ்ல ராணுவ ஒத்திகை அப்படிங்கிறது செய்துட்டு இருக்காங்க. ஓஸ்டாக் 2022 அப்படிங்கிற ராணுவ ஒத்திகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்டோ படைகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே பலவிதமான ராணுவ ஒத்திகை அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா ராணுவ ஒத்திகை செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வாசிக்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா நாடும் அவங்க நாட்டை சேஃப்டி பண்றதுக்கு அந்தந்த நாட்டால் என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நாமும் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். எல்லா நாடுகளுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்கு. சரி, இந்த ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது, அதே மாதிரி இந்த எக்கனாமியா பெரிய அளவு ரிசெஷன் வரும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் கழித்து தான் நமக்கு தெரியும். யுத்தம் தொடங்கி 190 தினங்கள்லேயே யூரோசோன் இல்லாட்டி பலவிதமான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இன்ஃப்ளேஷன், அங்கே இருக்கக்கூடிய ஜாப் லாஸ் அப்படிங்கிறதுலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் 6 மாதங்கள் இப்படியே தொடர்ந்தது என்றால்
பொருளாதார சுணுக்கம் வரலாம் அப்படிங்கிறது இங்கே கண் முன்னாடி உறுதி செய்யக்கூடிய ஒரு செய்தியா மாறி நிற்கும். அதுக்கு முன்னாடி உலக நாடுகள் சுதாரிப்பாங்களா? ரஷ்யாவை தனிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியே நம்முடைய வளர்ச்சியை நிறுத்தி கொள்கிறோமா? ஒரு நாட்டை மட்டும் தனிமைப்படுத்தினா பிரச்சனை முடிஞ்சிருமா? சிரியாவினுடைய பிரச்சனையை யார் பேசுவாங்க? மியான்மர் பிரச்சனை யார் பேசுவாங்க? இலங்கை பிரச்சனை யார் பேசுவாங்க? ஈராக் பிரச்சனை யார் பேசுவாங்க? லிபியா பிரச்சனை யார் பேசுவாங்க? பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை யார் பேசுவாங்க? இங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, பார்க்கலாம். இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர், நிறைய நல்ல உள்ளங்கள், நிறைய நண்பர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, உண்மையான செய்தி என்ன அப்படிங்கிறத தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்குலகம் சொல்றது மட்டும்தான் செய்தி அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணக்கூடிய மீடியாக்களை கொஞ்சம் நபர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த புரிதல் தான் நமக்கும் தேவை, வரும் காலத்துக்கும் தேவை. யார் என்ன நடந்தாலும் சரி, என் நாட்டுக்கு உண்மையான செய்தியை யார் தாராங்க அப்படிங்கிறத தேடி படிக்கக்கூடிய சமுதாயம் என்னைக்கு வளர்கிறதோ அன்னைக்கு தான் பல நபர்கள் செய்யக்கூடிய இந்த ப்ரொப்பகண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இதை தான் நீ நான் சொல்கிறதா நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷன் அங்கே என்ன செய்யப்படும்? அப்படியே முடக்கப்படும். அது முடக்கப்படும் நாள் வெகு விரைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.